ஓல்ட் ஸ்டாக் அண்ட் நியூ ஸ்டாக் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி லைட் கலராக இருக்கும்போது அது வந்து நியூ ஸ்டாக்காக இருக்கும். டார்க் க்ரீனாக இருக்கும்போது அது வந்து ஓல்ட் ஸ்டாக்காக இருக்கும். அப்படி இருந்தால் அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும் போது அது வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஓல்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் வந்து டார்க்காக வராது, லைட்டாக வரும். ஓகேங்களா? நாம் யூஸ் பண்ணுற ஆயில்ஸோட டைப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், எந்த ஆயில் யூஸ் பண்ணால் என்ன ஸ்டெயின்ஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆயில்னால் யூக்கலிப்டஸ் ஆயில், லேவெண்டர் ஆயில், ட்ரீ ஆயில், காச்சுபுட் ஆயில், பிரைடல் பிளெண்ட் ஆயில். ஓகேங்களா? அப்புறம் க்ளோவ் ஆயில். ஓகேங்களா? 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆயிலும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஷேக் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஷேக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் ஆயிலாக இருக்கும். ஓகேங்களா? இதோட கலர் எப்படி இருக்குன்னா எல்லோயிஷாக இருக்கும். இப்போ இதுக்கு எல்லோ ஆயில்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா ரெட் கலர் டு மெரூன் கலர் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து 1700 to 1900 வரையிலும் சேல்ஸ் இருக்கும். இதில் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியும் இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இந்த லெவலில் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ட்ரீ ஆயில். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆயில்னு சொல்லலாம். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின்ல டெப்த்தாக போய் ஸ்டெயின் கொடுக்கும். இதோட ஸ்டெயின் வந்து மெரூன் டு பிளாக் கலர் வரையிலும் இருக்கலாம். ஓகேங்களா? இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2700 to 2900 வரலாம். ஓகேங்களா? அடுத்தது லேவெண்டர் ஆயில். இதோட ஸ்டெயின் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க் ஸ்டெயின்ஸ் தான் இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் ஆயில் தான். ஆனால் பெஸ்ட் லாவெண்டர் ஆயிலுங்கும் போது ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். 2800 to 2900 அந்த சம்திங் வரலாம். ஓகேங்களா? அடுத்தது காச்சுபுட் ஆயில். இதுவும் அதே மாதிரி தான், ஸ்ட்ராங் ஆயில் தான். ஸ்டெயினும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கின்ல டெப்த்தாக போய் டீட்டெயில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? க்ளோ ஆயில். இப்போ இந்த ஆயில் வந்து ஸ்கின்க்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஸ்கின்க்கு சேஃப் இல்லை. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த ஆயில் எல்லாமே நேச்சுரலாக ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்கின்க்கு சேஃப்டி தான். ஓகேங்களா? அடுத்தது பிரைடல் ஆயில் பற்றி பார்க்கலாம். பிரைடல் ஆயில்னால் என்னென்னா மொத்தம் 5 பிரைடல்ஸ் ஆயில்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் தரும். அதனால் இந்த எல்லா ஆயிலும் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயில் தான் பிரைடல் ஆயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோ எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க் ஸ்டெயினாக இருக்கும். ஸ்கின்னுக்கு சேஃப்டி. இதோட ப்ரைஸ் வந்து 2200 to 2600 வரும் 1 லிட்டர். இது வந்து ஆல் ஆயில் மிக்சடாக இருக்கிறது தான் பிரைடல் ஆயில். இதை நம்ம ஈக்குவல் ரேஷியோலையும் எடுத்துக்கலாம். இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் ப்ளஸ் ட்ரீ இல்லை ட்ரீ ப்ளஸ் லாவெண்டர் ப்ளஸ் காச்சுபுட். இதோட ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? யூக்கலிப்டஸ் ப்ளஸ் லாவெண்டர் இல்லை லாவெண்டர் ப்ளஸ் ட்ரீ இல்லை ட்ரீ காச்சுபுட் அண்ட் யூக்கலிப்டஸ். இந்த மாதிரி மிக்ஸ்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 4 டைப்ஸ் இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 100 grams ஹெனா பவுடர் எடுக்கிறீங்கன்னா 30 ml ஆயில்ஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் 10 ml, ட்ரீ 10 ml, லாவெண்டர் 10 ml இந்த 3 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 ஆயில்ஸ் போதும் அப்படின்னா ட்ரீயும் லாவெண்டரும் 15 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் பொறுத்து டிஃபர் ஆகும் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? நீங்கள் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறப்போ எல்லா ஆயிலும் ப்ரீமிக்ஸாக
பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டுனா அது கஸ்டமருக்கு டார்க் ஸ்டைன்ஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஷோ பண்ணுற ஆயில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில். இதோட கலர் பார்த்தீங்களா எல்லோயிஷாக இருக்குது, அதனால எல்லோ கலர்னு சொல்லுவோம். இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவேன், நல்லா இந்த மாதிரி ஒயிட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஷேக் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாமல் இருந்தால் அது வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணி இந்த மாதிரி தான் வாங்கணும். இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டார்க் ஸ்டெயினாகவும் லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பிரைடல் ஆயிலுக்கான டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போது கோன் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஷீட் இதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது. செலஃபன் ஷீட், மெட்டாலிக் ஷீட், ஃப்ரோசன் ஷீட். ஓகேங்களா, இதில் மெட்டாலிக் ஷீட்டையும் ஃப்ரோசன் ஷீட்டையும் நம்ம கொரியர், அதாவது கஸ்டமருக்கு நம்ம கிட்ட இருந்து வேறவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த 2 ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பேப்பர். ஓகேங்களா, அதுக்கு தான் ஃப்ரோசனும் மெட்டாலிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லோக்கல் சர்வீஸ் உங்கள் ஏரியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செலஃபன் ஷீட் ஓகேவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோ பண்ணது செலஃபன் ஷீட், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஷோ பண்ணது ஃப்ரோசன் ஷீட், தேர்ட் வந்து மெட்டாலிக் ஷீட். ஓகேங்களா, 3 ஷீட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பின் டைப்ஸ் பார்க்கலாம். 0.5 mm, 0.38 mm, 0.32 mm. 0.5 mm பின்கிறது பேசிக்காக நம்ம ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்குகிற கோனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டிப். அது வந்து பெருசாக இருக்கும், திக்காக இருக்கும், டிசைன்ஸ் ஃபில்லிங் ஒர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 0.38 mm பின்னும் 0.32 mm பின்னும் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது. இதோட டிப் வந்து ஃபைன் டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 0. வந்து திக்காக இருக்கும், இது வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வச்சது வந்து ஹைட்டாக இருக்குங்களா, அது வந்து 0.38 mm பின். ரெண்டாவது வந்து 0.5 mm பின், இது வந்து திக்காக இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம ஸ்டோரில் வாங்குறோம்ல அவங்க அந்த கோனில் யூஸ் பண்ணுற பின். இந்த லாஸ்ட் 2 வந்து ஸ்டீல் பின், வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற பின். ஓகேங்களா, இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பின். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவோம்னா பைப்பிங் பேக். பைப்பிங் பேக் வந்து கோன் ஃபில் பண்ணுவாங்களா அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதில் ஸ்மால் மீடியம் சைஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் வந்து ஒரு 50 grams ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணுறதுக்கு, மீடியம் ஒரு 100 grams to 200 grams, அதுக்கப்புறம் பிக் சைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது. இதோட ப்ரைஸில் 5 rupees, ஒரு 7 rupees, 8 rupees வரும். குவாலிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இதுதான் பைப்பிங் இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ஸ்டாக்கிங். அது எதுக்குன்னா ஃபில்டர் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக்கிங் ஹெட்டிங் போட்டுட்டு ஃபில்டர் ப்ராசஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதில் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் இருக்குது. இது ஃபில்டர் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. டஸ்ட் இருந்தால் கோன் மேக் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இதுதான் இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ்.